வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட பெஸ்ட் பேபி ஃபோட்டோகிராஃபர் அண்ட் த ஃபவுண்டர் ஆஃப் ஷார்ட்ஸ் பை தீப்ஸ் மிஸ்டர் தீபன் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க. நீங்கள் ஏன் ஃபோட்டோகிராஃபி உங்கள் கேரியரை சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி எனக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் என்னோட ஃபேவரட்டான ஒரு பேஷனாக நான் அமைச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அது வந்து ஒரு கரியரை நாங்கள் பில்ட் பண்ணோம். பேஷன் மோஸ்ட் வித் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறீங்க கரண்ட்டில்? ஆல் கைண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லைக் ப்ராடக்ட்ஸ், வெட்டிங், பேபி, அப்புறம் மாடலிங் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா மெஜாரிட்டி கேசஸில் வந்து பேபி ஷூட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஸ்பெஷலைசேஷனாக நாங்கள் அதை வெயிட் பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ளஸ் வெட்டிங் எல்லாமே நாங்கள் சைட் பை சைடு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்க, நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்க. நீங்கள் பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? எப்படி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்கு வர்றவங்க மேக்ஸிமம் வந்து வீக்கெண்ட்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க் டைம் முடிஞ்சு அவங்க லீவ் நாள் இருக்கும்போது தான் அவங்க ஃபோட்டோகிராஃபிக்கு வருவாங்க. அப்போ வந்து நீங்கள் எப்படி உங்கள் பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனலையும் கரெக்டாக இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? அதை நாங்கள் வந்து எப்படி நாங்கள் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கு இது பிடிச்ச ஃபீல்டுங்கிறதுனால எங்களுக்கு அது ப்ரொஃபஷனல் பர்சனல் எங்களால் பிரிக்கவும் முடியல. ஏதோ ஒரு டைம் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் தான் புக் ஆகும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து வீக்கெண்டில் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒர்க் லீவ் இருக்கும். ஏன்னா எல்லாருமே மந்த்லி வீஸ் மாதிரி போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி போய்ட்டுருக்கிறவங்க எல்லாருமே வந்து வீக்கெண்ட்ஸ் மேக்ஸிமம் புக் வரும். ஃபுல் ஸ்லாட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு அது ஒரு என்ஜாயபுளாக தான் இருக்கும். வீக்கெண்டில் வந்து ஃபுல்லாக அப்படியே பேபி ஷூட்ஸ் பேபி கூட அப்படியே எங்கேஜ் ஆகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அதனால் எனக்கு அது பெருசாக ஒரு ஒரு இம்பேலன்ஸ்டாக எங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. பேலன்ஸ் ஆகிருக்கு பிடிக்கும். நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் இருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரிலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு ஒர்க்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ எல்லாமே வந்து ட்ராவல் சேலஞ்சஸ் கொஞ்சம் சில டைம் வரும். ஏன்னா எங்களுக்கு சேலஞ்சஸ் வந்து மோஸ்ட்லி சேலஞ்சஸ்ன்னு எதுவும் இல்லை. பேபி ஷூட்ஸ்லையுமே சரி இதுலையுமே சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா பேபி ஷூட்டில் வந்து இந்த பேபிஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அவங்கள கிராங்கியாக இருக்கிற பேபி வந்து நம்ம கோஆப்ரேட்டிவாக மாற்றி அவங்க அந்த டீமுக்குள்ளே வந்து அடாப்ட் பண்ணி அவங்க விட்டுறது நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ், ஸ்மைல்ஸ், அப்புறம் சில ப்ளே டைம் எல்லாமே நாங்கள் வந்து ஷூட் பண்ணி நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸ் இன்வெஸ்டிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஒரு ஒரு அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸுங்கிறது டெவலப் ஆகிட்டு அது வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்டேட்னு வந்துட்டே தான் இருக்கும். வரமுன்னு எதுவுமே இல்லை. ஆனால் அதை நம்ம வந்து எந்த ஒரு ரேஞ்ச் எங்களுக்கு செட் ஆகும், எந்த ஒரு விதமான ஒரு அவுட்புட் வந்து இந்த ஒரு கேம்ப் கொடுக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அது நமக்கு வந்து கொடுக்க முடியும். அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக எங்களுக்கு வந்து ஃபீல் ஆனது கிடையாது. நம்ம கொடுக்குற குவாலிட்டி அவுட்புட் எதுவுமே வந்து இது வரைக்கும் எந்த ஃப்ளாலையும் வந்து நின்றதும் இல்லை. நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபராக இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிக்கிறீங்க. உங்களோட மெமரபிளான ஷூட் இது? மோஸ்ட் மெமரபிள் ஷூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஷூட்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். எல்லா ஷூட்டுமே எங்களுக்கு ரொம்ப மெமரபிளாகவே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேபியும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். சோஷியல் மீடியா வந்து நிறையாத்தோட ப்ரொஃபஷனல் வந்து இம்பேக்ட் ப்ளே பண்ணுது. உங்களோட ப்ரொஃபஷனல் வந்து சோஷியல் மீடியா எந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனல் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு? ஆக்சுவலி சோஷியல் மீடியா பிளேஸ் வைட்டல் ரோல். இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபோட்டோ அட்ராக்டிவாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இமேஜ் நாங்கள் வந்து ஒரு மீடியமில் போஸ்ட் பண்ணுறோம், அதை நம்ம ஷேர் பண்ணுறோன்னா அது பார்க்குற அந்த ஆடியன்ஸ் வந்து மெயினாக அதை வந்து பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி தான் நம்மகிட்ட வருவாங்க. நம்மக்கிட்ட ஒரு நல்ல அவுட்புட் இருக்குங்கிறது வந்து அவங்க ஒரு உணர்ந்து ஒரு கான்ஃபிடன்ஸில் வரும்போது ரியலி மீடியம் ஹெல்ப்ஸ் த மோஸ்ட் இன் அவர் பிஸ்னஸ். நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷூட்டிங்ஸ் இப்போ கரண்ட்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களோட பர்சனல் ஃபேவரட் இது? என்னோட ஃபேவரட் ஃபீல்டு ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
ஆனால் பேபி ஷூட்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அது பேபி ஷூட்ஸ் வந்து செகண்டரி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ மெஜாரிட்டியாக அது போயிட்டு இருக்கும்போது எனக்கு அது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு லைஃபாக தான் இருக்கும் பேபி ஷூட்ஸ் பார்த்துக்கிட்டோம். வைல்ட் லைஃப்ங்கிறது நம்ம எப்போ தேவையோ அதை நம்ம போய் நம்ம அந்த பேஷன் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். ஆனால் பேபி ஷூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சர்டன் ஏஜஸ் அதில் தான் அவங்களோட பேபிஸ் எல்லாமே அந்த டைமில் வந்து ஷூட் வரும்போது அவங்களோட மெமரிஸ் வந்து அது ஒரு மாதிரி நல்லா போகும்போது நமக்கு அந்த பேபி ஷூட்ஸுமே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டாக தான் நமக்கு வந்து வருது. இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எப்படி கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆக்சுவலாக எங்களுக்கு கிரிட்டிசிசம்ஸ் மேக்ஸிமம் வந்ததே கிடையாது. ஏன்னா கிரிட்டிசிசம் வர மாதிரி நாங்கள் நடந்துக்கிறதும் கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே எந்தெந்த பாயிண்ட் கிரிட்டிசிசம் இருக்குது இல்லைங்கிறது எல்லாமே நாங்கள் வந்து ஃபுல்லாக ரெக்டிஃபை பண்ணி, அதாவது ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் க்ரியேட் பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தோம். வரோம். அதனால் எங்களுக்கு பெருசாக கிரிட்டிசிசம் வந்தது கிடையாது. இப்போ ஃப்யூச்சரில் நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? ஃப்யூச்சரில் வர ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இப்போ வந்துட்டுருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மணி ஏர்னிங் அதாவது ஒரு நல்லா ஏர்ன் பண்ணலாங்கிற ஒரு பாயிண்டில் வந்து எல்லாமே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா அந்த ப்ரொஃபஷனை ஃபீல் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணி அதை நம்ம ஏர்ன் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கிறது வைஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா கிளைண்ட் ஹேண்டிலிங்கும் சரி எல்லாமே வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நல்லாவே கற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். ஏன்னா கேமராஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேக்ஸில் தான் இருக்கும். கேமராஸ், லென்சஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங் டைமில் ஒரு டிபெண்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ரெண்டல் ஹையரிங் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தது. நம்மளோட பேஷன் வந்து நம்ம ரொம்ப பர்சியூ பண்ணி நல்ல ஒரு டெடிக்கேஷனோடு நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட நல்ல ஒரு அவுட்கமும் இருக்கும். அது போக ஒரு இன்கமும் இருக்கும். நாங்கள் அந்த இன்கம் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அதை வச்சு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணி தான் இப்போ போயிட்டுருக்கு. பேபி ஷூட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டியாக நிறையா வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு இன்கமும் இருக்கும். ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணோம்னாவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியாக இருக்கும். சரி, நன்றி. தேங்க்யூ.